ம் நம்ம யாருன்னு தெரியாதுல்ல, அதனால தான் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சா இந்நேரம் பதறி அடிச்சுட்டு வந்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயே வந்து செட்டில் ஆகிட வேண்டியதான். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, சஞ்சய் எங்க? நான் வந்து தெரியாதுல்ல, இல்லைன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வந்திருப்பாரு. நம்மளே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். ஹலோ, நீங்கள் யார்? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சாரிங்க, இன்டர்வியூ கொஞ்சம் டைம் ஆகும், சீக்கிரம் வந்துட்டீங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கா? நானா? இன்டர்வியூக்கு வந்து வேலை கிடச்சி மாத சம்பளம் வாங்கி அதில் பொல போட்டணுமா? அப்படி எனக்கு ஒரு தலையெழுத்தா? நீ முதல்ல யாரு? நான் யாருன்னே தெரியாமல் இந்த ஆஃபீஸில் என்ன வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ இந்த ஆஃபீஸில் முதல்ல என்ன வேலை பார்க்குற? நான் தான் இங்கே எல்லாமே. என் மேனேஜர் எல்லாமே நான் தான். பாஸ்க்கு எல்லாமே நான் தான். நீங்கள் யாரு அதை முதல்ல சொல்லுங்க. சஞ்சய்க்கு எல்லாமே நான் தாங்க. ஹலோ, இப்போ எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாருன்னு தானே கேட்டேன். அது ஒரு பெரிய குத்தமா? ஆஃபீஸ்க்கு வந்து எம்எல்ஏ கை வைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் யாரு? சஞ்சய் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? இப்ப சொன்ன பாரு சஞ்சய்னு, அதுக்காக தான் இந்த அடி விழுந்துச்சு. இந்த ஆபீஸ்ல மேனேஜர் என்னமோ வேணா இரு, சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குற. உன்னோட பாச பேர் சொல்லி கூப்பிடுவியா? அதுவும் ஏன் முன்னாடியே. எங்க சஞ்சய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும். நான் அவனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை எனக்கு வராம யாருக்கு வரும்? மறுபடியும் பேர் சொல்லி கூப்பிடுறத பார்த்தேன். ஏன்னா சஞ்சய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர். இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆயிரும். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஒன்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறியா? என்னதே ஃப்ரெண்டாக இருந்தாலும் கம்பெனியில் உனக்கு பாஸ் தானே, அந்த மரியாதையை கொடுத்து பேசு. ஏன் முன்னாடியே என்னோட சஞ்சய்னு கூப்பிடுறியா? அதுக்கு தான் இந்த அடி. இதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது. எங்க அதை நீங்கள் சும்மாவே சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு அடிப்பீங்களா? ஒரு பொண்ணா போச்சுன்னு பார்த்து. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹே, உனக்கு என்ன வாங்கினது பத்தலையா? இன்னொரு கணக்குலையும் கொடுக்கணுமா? ஒழுங்கு மரியாதை இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணுமா எப்படி? இந்த ஆட்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நேரம் விரட்டி விடுறேன் பாரு. மறுபடியும் என்னோட சஞ்சயை பேர் சொல்லி கூப்பிட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை இருக்காருந்தா இரு. நீ இன்னும் எவ்வளோ நாள் இந்த ஆஃபீஸில் இருக்கேன்னு பார்க்குறேன். கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. இப்போ என்ன சஞ்சய் எங்க? சஞ்சய் சாரி பாஸ் இல்லை, வெளியில் மீட்டிங் போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. நான் நாளைக்கும் வருவேன். மறுபடியும் இப்போ சொன்ன பாரு பாஸ், அதையே மெயின்டைன் பண்ணுறேன். சஞ்சய் மட்டும் வந்துச்சு, 2 கண்ணமும் நாளைக்கு பழுத்து போயிடும். என்ன சரியா? சரியான ராட்சசியா இருப்பா போல. சஞ்சய் போய் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆத்தாடி, அவன் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, இவளை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. அம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? கண்டிப்பா அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்பா பார்க்குற வேலையா தான் இருக்கும். சஞ்சய் கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது. பேசினா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டில் போய் கத்த ஆரம்பிச்சிடுவேன். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. முதல்ல கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆடுறா, இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ்வளோதான், ஆஃபீஸே 2 ஆக்கிடுவா. வீட்டை என்ன கண்ட்ரோல் பண்ணுறாலோ தெரியல. ஏய் கயல், என்னடி நீ கடைக்கு போகலையா? இல்லை கீர்த்தி, போகல. எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் போகல. என்னடி இப்படி சொல்கிற? முன்னாடிலாம் டெய்லி கடைக்கு போயிடுவேன். லீவு போடுன்னு சொன்னால் கூட வேணாம், எனக்கு அப்புறம் சம்பளம் கட் ஆயிரும், ஃபீஸ் கட்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா போகலின்னு அசால்ட்டாக சொல்கிறேன். ஏன்டி விக்ரம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஆனால் விக்ரமும் பாவம் தாண்டி, பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம். அப்படி பேசியிருக்க கூடாது. இல்லடி, நான் யாரை பற்றி யோசிக்கிற நிலைமையெல்லாம் இல்லை. முதல்ல என்னை பற்றி யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பற்றி யோசிக்கணும். லவ் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைமும் இல்லை, நமக்கு அது செட்டும் ஆகாதுடி. நம்ம லைஃப்பை முதல்ல பார்க்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். 1008 கடமை இருக்குது. அதை விட்டுட்டு லவ்வு கிவ்வுன்னு சுற்றி அதெல்லாம் சுத்த வேஸ்டி. அப்புறம் எதுக்கு கையால் நீ கடைக்கு போகாமல் உட்காந்துருக்க? வேறு எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லடி, கடைக்கு ஒரு பையன் டெய்லி வரேன்னு சொன்னல, அவன் தொல்லை தாங்க முடியலப்பா.
இப்போ பார்த்தாலும் பின்னாடியே வரேன், கடையிலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வரவங்க பூரா என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் போகிறேன். எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. அதனால தான் நான் கடைக்கு போகிறத நிப்பாட்டிடலாமான்னு பார்க்குறேன். என்னடி சொல்கிற? நீ கடைக்கு போகிறத நிப்பாட்டிட்டா அவன் வரதை விட்டுருவானா? வேறு எங்கேயாச்சும் போனீன்னா அங்கேயும் தானே வருவேன். அவனுக்கு பயந்துட்டு இப்போ நீ வேலையை விட்டீன்னா காலேஜ் ஃபீஸ்லாம் எப்படி கட்டுவேன்? தெரியலடி, குழப்பமாகவே இருக்குது. எங்கே போனாலும் இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதடி. நான் ஒரே மாதிரி சொல்லலை, பொதுவாக சொன்னேன். அவனை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி தெரியுது. ஆனால் விக்ரம் அளவுக்குலாம் இல்லடி அவன். விக்ரம் ரொம்ப நல்ல பையன். ஆனால் இவன் சரியான பொறுக்கி போல் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்காண்டி. வரவங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு சங்கட்டமாக இருக்குது. வேறு ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு கேட்டிருக்கேன். அங்கே நான் போகலடி. அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணுமேடி, எக்ஸாம் ஃபீஸு. ஆல்ரெடி மேம் உன்னை வான் பண்ணாங்கல்ல, ஃபீஸ் கட்டலைன்னா இப்போ எப்படி எக்ஸாம் எழுதுவ? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது கீர்த்தி. ஆனால் நான் என்ன பண்ணுறது சொல்லு? அங்கே போய் என்னை நிம்மதியாக வேலை பார்க்க முடியலை. வந்து உட்காந்துக்கிறேன். நான் என்ன தான் பண்ணுறது? ஃபீஸ் தானே, ஒரு செமஸ்டர் எழுதலைனா ஒன்றும் ஆகாது. நான் மெதுவாக அரியர் வச்சு எழுதிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? சரிடி, அப்புறம் உன்னோட இஷ்டம். சொல்கிறத சொல்லிட்டேன். சரி கீர்த்தி, பார்த்துக்கலாம் விடு. சரிடி, நான் அப்படியே வெளியில் போகிறேன். வாரியா போயிட்டு வரலாம்? இல்லைப்பா, நான் வரல, நீ போயிட்டு வா. ரூம்லே கடை போங்கிட்டு. என்னம்மா, யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? நான் யாருக்குடா வெயிட் பண்ண போறேன்? எல்லாம் உங்க அண்ணனுக்கு தான்டா. ஒரு நாளாச்சும் சீக்கிரம் வரானா? எப்போ நடக்கிறதானம்மா, எப்பவும் அண்ணன் லேட்டாக தானே வரும். இன்னைக்கு மட்டும் என்ன சீக்கிரமா வரணும்னு எதிர்பார்க்குற? இல்லடா, ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. எப்பயாச்சும் நான் ஸ்னாப்ல பேசி கூட்டிட்டு போய் பார்க்க வச்சோம்னா பிடிச்சிருமே அப்படின்னு ஒரு நட்பாசை தான்டா. ஆனா அவன் எங்கே வீட்டுக்கு வந்தால பேசுறதுக்கு. நான் தூங்கணுன்னு தான் வரேன். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு சிடு சிடுன்னு இருக்கேன். பேசுறதுக்கும் பயமா வருதுடா. நீ கூட்டிட்டு போய் காமிச்சா மட்டும் அண்ணன் உடனே அழகுல மயங்கி தாலி கட்டிடுமா? அட போம்மா, நீ வேற. எத்தனை பொண்ணுங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குதுங்க, எவ்வளோ அழகா இருக்குங்க. ஒரு தடவை நானே போய் பார்த்துருக்கேன். நானாக இருந்தால் எத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னது? அது ஒரு ஃப்ளோவில் வருதுமா, விடுமா. அப்படி இருக்கும்போது அழகுல மயங்கிற இருந்தா எப்போவோ அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவனுக்கு இந்த கல்யாணங்கிற வார்த்தையே பிடிக்கலம்மா. வார்த்தையும் பிடிக்கல, அந்த கான்செப்டும் பிடிக்கல. பொண்ணுக்கு மேலே ஏதோ வெறுப்புமா. அதே அவனை விட்டு தள்ளு, நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போய் காமி. நீ காமிக்கலாம் வேணாம், ரெடியாக கயிறு எல்லாம் வாங்கிட்டு வா. நீ சொன்னோடனே கட்டிடுறேன். மூஞ்சி கூட நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். என்னம்மா சொல்கிறேன்? டேய், ஆனாலும் நீயும் இப்போ அப்பவும் தாண்டா இருக்க. அண்ணன்ட்ட பேசி சம்மதம் வாங்குறானா உனக்கு பண்றதுல வந்து குறியா இருக்க. அன்னைக்கிட்ட தானே, சரிம்மா பேசிட்டா போச்சு. என்னங்கத்த, யார் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ. அண்ணனுக்கு கல்யாணம் சொன்னாலே ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இல்லம்மா, சஞ்சய் தான். என்னது சஞ்சயா? சஞ்சய் கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் மாமா ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, நான் தான் இந்த வீட்டு மருமகன். என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு ஏன் நீங்க என்னவோ பொண்ணு பார்க்க போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. என்னத்த, மாமாக்கு தெரியாம ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா என்ன? போய் மாமாட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏற்கனவே உங்களை இந்த வீட்டில் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க பையனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் நடக்காதுட்ட. மாமா நினைக்கிறதா நடக்கும். மாமா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நான் தான் இந்த வீட்டு மருமகன். ஆனா நீங்க ஏதேதோ பிளான் போடுறீங்க. நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பாக்குறீங்களாக்கும். அதெல்லாம் நடக்காதட்ட. சும்மா ஏன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கௌதம், இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? ஏய் ஹரிணி, இப்ப நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மாட்ட பார்த்து பேசு. நீ சும்மா கனவு கண்டுக்கிட்டு இருக்காத. அப்பா சொல்றாருங்கிறதுக்காக இந்த வீட்டு மருமகளாக வந்துட முடியாது. எங்கள் அண்ணனுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. உன்னை ஒரு பொருட்டாவே நீ சொன்னியே எங்கள் அப்பா மறிக்க மாட்டேங்கிறான்னு. எங்கள் அண்ணன் உன்னை ஏற எடுத்து பார்ப்பானா? சொல்லு பார்ப்போம். சும்மா அப்பா சொல்றாருன்னு நீ கனவு கண்டுக்கிட்டு இருக்காத ஹரிணி. நீ பாட்டுக்க வேற நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ற வெளியே பாரு. நீ பாட்டுக்க இங்கே இருந்துட்டு மனசுல ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் என்னட்டெல்லாம் வந்துடாத. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். சீச்சி. நான் ஒன்னேவா? ஏன் சஞ்சய் கிடைக்கலனா உங்ககிட்ட வரும் நினைச்சியா? நான் சஞ்சய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். அது வரைக்கும் நீ இந்த மாதிரி தனியா கிசு கிசுன்னு பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அது நடக்கவும் நடக்காது. இப்பவே போய் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல.
அத்தை அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லாம இருக்கேன், ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒன்றும் நடக்காதுங்கிற தைரியம் இல்லை, அதான் உண்மை. சரி அத்தை, எனக்கு டயர்டா இருக்கு, ஜூஸ் போட்டு கொண்டு வந்துருங்க, நான் மாடியில் போயிருக்கேன். என்னம்மா இந்த பேச்சு பேசிட்டு போறா, நீ பார்த்துட்டு பேசாம இருக்க. பல்லான்னு ஒரு அறை விட வேண்டியதானே, எப்படி பேசிட்டு போறான் பத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. இவெல்லாம் கல்யாணம் பண்ணா வச்சுக்க, உன்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவாமா, சொல்ல முடியாது. என்னடா பண்றது, எதுவும் சொல்ல முடியல. இவளை ஏதாச்சும் சொன்னா நேரா போய் உங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துறா. அவர் காய் மூயின்னு கத்த ஆரம்பிச்சிடாரு. சும்மாவே அவர் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. இது தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவாருடா. அதுக்கு தான்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், சஞ்சய்க்கு பிடிக்காதான். இருந்தாலும் உங்க அப்பா ஏதாச்சும் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுக்கோன்னு பயமா இருக்குடா. அதுக்கு தான்டா இவங்கிட்ட பறக்குறேன். இவன் வேணான்னு ஒத்த காலில் நிக்கிறேன். என்ன நடக்க போதோ தெரியலடா. சரி விடுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அண்ணன் வரட்டும், நைட்டு பேசுறேன், இல்லைன்னா நாளைக்கு கூட பேசுறேன். அண்ணன் கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பையன்தான், அப்பா ஏதாச்சும் போர்ஸ் பண்ணி வச்சிருவாரு. நான் அண்ணன்கிட்ட பேசுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிப்பா, சீக்கிரமா பேசு. நல்ல வேலை, கிச்சன் வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சாச்சு. போய் இன்னைக்கு படிக்கிற வேலை, அசைன்மெண்ட் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சீக்கிரமே தூங்கணும். டெய்லி லேட்டா தூங்கி காலைல எந்திரிக்கவே முடியல. சித்தி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி சீக்கிரமே முடிச்சுட்டா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமும் தூங்கிடலாம். ஏய் பிரியா, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா ரேகா, இன்னைக்கு எனக்கு படிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கு. எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால தான் சீக்கிரமே எல்லாம் முடிச்சுட்டேன். நீ சாப்பிட்றியா? உனக்கு வேணா போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேணா. அப்படி என்ன சாப்பாடு செஞ்ச? இட்லி ஊற்றிருக்கேன், தோசை சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம், சாம்பார் வச்சுட்டேன், புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இட்லி தானா? எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு. சப்பாத்தி வச்சு அப்பாவை சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வருவாங்க. குருமா வச்சிரு, சரியா? என்ன ரேகா இப்படி சொல்கிற? நான் எல்லாமே செஞ்சுட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆகணும்ல. வேணா நான் நாளைக்கு செஞ்சு தரேனே. எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. நீ நாளைக்கு செஞ்சு தருவேன்னு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போவே வேணும். நீ என்ன பண்ணுவே தெரியாது. நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ படிக்க போகிறதுனா போ. நைட்டு பூரா இருக்கில்ல, உட்காந்து படி. ஏன் வேஸ்ட்டாக போகுது? காலையில் மிச்சி மீதி கிடக்கிறத நீ சாப்பிடு. இல்லை ரேகா, எனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நான் நீ மாவு பிசைஞ்சு எல்லாம் பண்ணி குருமாலாம் வச்சு டைம் எடுக்கும். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூட வரமாட்டாங்க. ஓ, அம்மா ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்கன்னு இன்டைரக்டா என்கிட்டே சொல்றியா? நீ சொல்லவா அம்மாட்ட? இல்லை ரேகா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பின்ன நீ எந்த அர்த்தத்தில் சொன்ன? ஒழுங்கா நான் கேட்குறத செஞ்சு கொடு. செஞ்சு கொடுத்துட்டு நீ படிக்கிறனால படி, வேற என்ன வேணாலும் பண்ணு. நீ படிச்சு இப்போ என்ன பண்ண போற? எப்படியும் உனக்கு காலேஜ் முடிஞ்சோன்னே அம்மா எவனையாச்சும் பார்த்து உனக்கு கட்டி வச்சிருவாங்க. அது வரைக்கும் என் சும்மா காலேஜ் போகிற, அதுவும் அப்பா கண்டிதே, இல்லைன்னா அதுவும் போக மாட்டேன். ஒழுங்கா நான் கேட்டதை செய். அப்புறம் காலையிலக்கு எனக்கு காலேஜுக்கு சேர்த்து லஞ்சு செய்ய. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். என்ன ரேகா இப்படி சொல்கிற? எனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, எக்ஸாம் வேற வரப்போகுது. இன்னொரு நாள் செஞ்சு தரேனே. நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் சொல்கிறத நீ செய்யணும். காலைல எனக்கு வேணும். என்ன வேணும்னு நான் நைட்டு வந்து சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு, சரியா? சரி ரேகா, இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாகவே மாறிட்டேன். இதுக்கு எதுக்கு தான் இருக்கணும் தெரியல. இதில் காலையில் வேற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நான்வெஜ் தான் கேட்பாளுங்க, எல்லாருக்கும் செய்யணுமா. நான் எப்போ படித்து இந்த செமஸ்டர் பாஸ் ஆகுறனோ இல்லையோ அதுவும் தெரியல. இந்த அப்பாவுக்கு நடக்கிறதெல்லாம் தெரியாமலா இருக்கும், இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காரா? எனக்கு ஒன்றுமே புரியலை. அம்மா இதுக்கு தான் என்னை விட்டுட்டு போனாங்களோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா எல்லாத்தையும் நீ மேலேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எனக்கு ஏம்மா எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்கிற? ஏதாச்சும் ஒரு வகையில் உதவி செய்யலாம்ல. எதுக்கும்மா இப்படி பண்ணுற?